வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது அக்கணம் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் வந்து ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல கீர்த்தி பாண்டியன், அருண் பாண்டியன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ரிவெஞ்ச் கலந்த கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம வில்லனை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கடத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஹியூமன் டிராபிகிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பேரலா அருண் பாண்டியனை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு ஆயுள் தண்டனை கைதி, ஜெயில இருந்து ஒரு காரணத்துக்காக ரிலீஸ் ஆகுறாரு. சோ அவர் யார ரிவெஞ்ச் எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மூணாவதா நம்ம ஹீரோயினான கீர்த்தி பாண்டியனை காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு லேடி கேப் டிரைவரா இருக்காங்க. தன்னோட அக்கா பொண்ணை வந்து அவங்க தான் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களோட கார்ல ஒரு கன்னை வந்து அவங்க கண்டு எடுக்கிறாங்க. அந்த கன் யாருடையது? அந்த கன்னை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, அருண் பாண்டியனோட ரிவெஞ்ச் யாருக்கு அகேன்ஸ்டா, டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். 3 டிஃப்ரெண்டான சப் பிளாட்ஸ், அதை லிங்க் பண்ணி ஒரு காமனான மெயின் பிளாட் அப்படின்ற அந்த ஐடியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. அதுலயும் அருண் பாண்டியனோட ரிவெஞ்ச அவர் எப்படி யாரை வச்சு பண்றாரு அப்படின்றதும் ஒரு வித்தியாசமான விஷயமா தான் இதுல காட்டியிருப்பாங்க. கீர்த்தி பாண்டியனோட கேரக்டர் ஒரு லேடி கேப் டிரைவர் அப்படின்றது டிரைவர் ஜமுனா அப்படின்ற படத்துல பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல தான் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஓரளவுக்கு கன்வின்சிங்காவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தோட மெயின் விஷயம், அதாவது இந்த ரிவெஞ்ச்கான காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த 90s படங்கள்ல கேடிவில போடுவாங்களா, அதுல எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுதான் ரீசனா இருக்கும். அதே மாதிரியான ஒரு ரீசனா தான் இதுலயுமே வச்சிருந்தாங்க. அதுலயும் அந்த பிளாஷ்பேக் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டைல்ல தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ வில்லனோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பயங்கர டெரரான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் அதுக்கான காட்சிகள்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வில்லன் அந்த கிரைமை எவ்வளவு எஃபெக்டிவா பண்றாரு, அவருக்கான நெட்வொர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுறதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா அந்த கேரக்டரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா கிரிப்பிங்கா பிரசன்ட் பண்ண வேண்டிய ஒரு கதை இது. பட் ரொம்ப நார்மலா வேவரியா பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடங்கள்ல லேக் அப்படின்றது இருக்கதான் செஞ்சுச்சு. பட் ஓவரால் ஒரு ஓகேஷான ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைலன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.